ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே கேம்ப் ஃபயர் குக்கிங் சீசன் 2 எபிசோட் 8 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்க போல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே ஆமாம், இப்போ லஞ்சில் நம்ம என்ன சாப்பிட்லான்னு இருக்கோம். அட ஃபேலு, நீ இப்போ தாண்டா பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்ச, அதுக்குள்ளேயே வா. ஃபேலு, நீ என்னை பற்றியும் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா எல்லா டைமும் நான் வந்து சமைச்சினே தான் இருக்கேன். அதனால கொஞ்சம் என்னை பற்றியும் யோசி. அதாவது நானே யோசிக்கிறேன் ஒரு பிரேக் எடுக்கலான்னு. இதை கேட்குற பிக்ஸி டிராகன் ரொம்ப ஆச்சரியமாயிட்டு வந்து கேட்குது. அப்போனா எங்களுக்கு சோறு கிடைக்காது அந்த பிரேக் முடிகிற வரைக்கும்? ஆமாம், சோய்க்கு சோறு வேணும். நீங்கள் சமைக்கிற சோறு உண்மையிலேயே அருமையாக இருக்கும். அப்போது எங்களுக்கு கிடைக்காதா? மாஸ்டரோட சமையல் எனக்கு வேணும். சோய், நான் ஒன்றும் சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் நீ சொல்கிறபடி பார்த்தா நீ சமைக்கிற மாதிரி எதுவும் வராதே. ஃபேல், உனக்கு விஷயம் புரியலன்னு நினைக்கிறேன். அதாவது நான் மீன் பண்ணுற விஷயம் அது என்னன்னா, நான் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஏதாச்சும் சமைக்கிறதுக்கு பார்க்குறேன். பார்பிக்யூ இந்த மாதிரி. ஆமாம், நீ சொல்கிறபடி பார்த்தா அந்த மீட்டெல்லாம் குச்சில் போட்டு வச்சுருப்பாங்களே, அந்த இதை பற்றியே நீ சொல்கிற. அதில் வெஜிடபிளும் மீட்டும் இருக்கும். அதை நீ கிரில் பண்ணி கொடுப்ப, அதுதானே பார்பிக்யூ? அப்போனா எனக்கு அது வேணும். எனக்கு வெஜிடபிளை பற்றி கவலை இல்லை, அதில் இருக்க மீட்டு அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் ஃபேலு, அதுக்கு நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் கிரில் இருக்கணும். கிரில்ல அநேகமாக பிளாக் ஸ்மித் இவங்கள மாதிரி ஆளுங்களால உருவாக்க முடியும் நினைக்கிறேன். ஆனா இதுலயே என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னா, இந்த பிளாக் ஸ்மித் எல்லாம் இருக்காங்களே, அவங்க ஸ்வாடு பெரிய பெரிய கட்டானா இந்த மாதிரி விஷயத்தை தான் உருவாக்குவாங்க. அவங்க கிட்ட போய் கேட்டா என்ன ஆகும்? 10 செகண்டே எல்லாருமே தொத்தி நடிக்கிறாங்க. யோ, நீ என்ன யோசிச்சு இதெல்லாம் கேட்குற? நீ என்ன ஒரு முட்டாளா? எங்களால ஒன்றும் அந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியாது. ஒரு பிளாக் ஸ்மித்திங் ஷாப்லயும் அவனை கொல்ற அளவுக்கு தொத்துறாங்க. அங்க ஃபேலு மற்றவங்களுக்கும் என்ன பண்ணுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த எல்ஃபோட அசிஸ்டன்ட் கிட்ட போய் கேட்குறான், பார்பிக்யூ உருவாக்குறதுக்கு இங்க யாராச்சும் இருக்காங்களா? ஏன்னா பிளாக் ஸ்மித்திங் பண்ற அந்த ஆளுங்க கிட்ட நான் கேட்டேன். ஆனா அவங்க தொத்தின்னு வந்தது தான் மிச்சம். மக்கோடா, இந்த டோலன் சிட்டில பிளாக் ஸ்மித்திங் அவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. அவங்க வெப்பன் சவுண்டி தான் கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட அப்படி கேட்டா அப்படி பண்ணாம வேற என்ன பண்ணுவாங்க? இப்போதான் எனக்கு புரியுது. சரி, அந்த பார்பிக்யூ கிரியேட் பண்றதுக்கு வேற யாருமே இல்லையா? இந்த பிளாக் ஸ்மித்திங் பண்றவங்க பெரும்பாலும் இந்த டார்ஃப் தான். அவங்க கிட்ட நீ கேட்கலாம். ஆனா ஸ்டெப்பனாவும் ஒரு மாதிரி ஷார்ட் டெம்பராகவும் இருப்பாங்க. அதாங்க சட்டுன்னு வரும்ல, அந்த மாதிரி ஆளுங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி டார்ஃப் ஆளுங்க அவங்களுக்கு மணியை ஆஃபர் பண்ணுறதை விட ஒரு நல்ல ஆல்கஹாலை நீ ஆஃபர் பண்ணுன்னு வச்சுக்கேன், அசால்ட்டாக உன்னோட டீல் ஓகே ஆகிடும். மணியை விட அவங்களுக்கு ஆல்கஹால் அதுதான் ரொம்ப பிடிக்கும். அப்போனா அதுதான் நான் பண்ணுமா? இதுக்கப்புறம் அவனோட இடத்துக்கு வந்துட்டு வேவரன் ரைஸ் பவுல் அப்படின்னு ஒரு விஷயத்த அவன் சமைச்சு தரான். அங்கே ஃபேலு மற்றவங்க எல்லாருக்குமே வழக்கு போல தான் இது ரொம்ப பூச்சி போயிடுது. நம்மளால இதை ஒரு வாய்ப்பை வச்சு அங்கே சரக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறான். அவங்களுக்கு எந்த மாதிரி ஆல்கஹால் வந்து நல்லா இருக்கும், விஸ்கி இது வந்து ஓகேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த டைம்ல இது ரொம்ப பாப்புலராக இருக்கு. அதோட ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்தா இதுக்குன்னு சில பல ஸ்கில்ஸ் இருக்கு. இது குடிக்கும் போது இது குடிக்கிற பர்சனுக்கு மேஜிக் தெரிஞ்சிருந்தா அவங்களோட மேஜிக் ஒரு 10 நிமிஷத்துக்கு அதிகமாகும். இப்படி இவன் யோசனை இருக்கும் போது அங்க சோய் வந்து கேக்குது, ஆமா மாஸ்டர், அது என்ன உங்க கையில பிரவுன் கலர்ல ஏதோ ஒரு லிக்விட் இருக்கு? சோய், இதோட பேரு ஆல்கஹால். இது ஒன்றும் உனக்கு இல்லை, இது வேற ஒருத்தங்களுக்கு. இதுதான் என்னோட ரகசிய ஆயுதம். நெக்ஸ்ட் சீன்ல ஆளு வேற ஒரு எத்துக்கு பிளாக் ஸ்மித் கிட்ட வரான். அவரும் நம்ம ஹீரோ பார்த்தோன்னே, ஆமா என்ன தம்பி, என்ன வெப்பன் வேணும்? ஸ்வாடா ஆக்ஸா, எந்த விதமான வெப்பனா இருந்தாலும் என்னால் செய்ய முடியும். அட ஏங்க, நீங்க வந்து நான் சொல்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் கேட்க முடியுமா? நம்ம ஹீரோ பார்பிக்யூ கிரில் அதை எப்படி மேக் பண்ணும் அப்படின்னு சொல்றான். அந்த கீழே இருக்க சார்கோலியும் அடிக்கடி கயிற்ற மாதிரி தான் அவன் ரெடி பண்றதுக்கு கேட்கறான். இது குக்கிங் ரிலேட்டடான ஐட்டம்னால அவர் போகும்போதே சொல்றாரு, தம்பி இந்த மாதிரி மற்றவங்களாம் இருந்தா இப்போதைக்கு உன்னோட நிலைமை மோசமாயிருக்கும், மரியாதையா போயிடு. ஏதோ நீ தப்பிச்சிட்ட, அதாவது நீ லக்கியா இருக்குன்னு சொல்லணும். நான் ரொம்ப நல்லவனா இருக்கேன். மற்றவங்க கிட்ட போனேன், நீங்க சொன்ன மாதிரி தான் ஆச்சு. அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஆல்கஹால்னா பிடிக்குமா? என் கிட்ட ஒன்று இருக்கு, இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதே டைம்ல ரொம்ப ரேரு. அது திறக்கும் போதே உள்ளலேருந்து நிறையவே ஃப்ரூட்ஸ் எல்லாம் அரைச்ச மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்மெல் வரும். அந்த அரோமாவோட ஸ்மெல்லை மோந்து பார்த்தோன்னே ஆளு மயங்கி போயிடுறான். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. இதனால யோசிக்காம அவன் டக்கு நாங்க குடிக்கிறான். டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கு. ஐயோ என்னையா இது, இந்த மாதிரி ஆல்கஹாலை நான் குச்சதே இல்லை, இது ரொம்ப வேற லெவல்ல இருக்கு. இது உண்மையை சொன்னா ஒரு ஸ்மாலான ஐலாண்ட்ல இருக்க ஒரு கண்ட்ரில இருந்து வந்திருக்கு. அதனால தான் இது இந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி ஒண்டி நீங்க நான் சொன்ன ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 5 பாட்டில் சரக்கு நான் தரேன். என்ன நீங்க ஒத்துக்கிறீங்களா? இந்த மாதிரி வாய்ப்பை விட முடியாது. 10 பாட்டில் எனக்கு வேணும். நம்ம ஆளுக்கு இது ஈஸியான விஷயம்ல, அதனால ஆளு ஒத்துக்கிறான். கண்டிப்பா. அதே மாதிரி ப்ரைஸும் 350 கோல்டு காயின். உனக்கு ஓகே தானே? ஓகே தான்.
நான் யோசிக்கல, பணத்தை கம்பேர் பண்ணா சரக்கு தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. பரவாயில்ல, சரக்கு வச்சு வேலையை முடிச்சிட்டேன். சரக்கு உண்மையிலேயே அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஈவன் காட்ஸ் இவங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அட, காட்ஸுக்கு நான் ஆஃபரிங் பண்ண சுத்தமா வந்துட்டேன். இதனால டக்குன்னு அவன் கேட்கறான், காட்ஸ் உங்களுக்கு கேக்குதா? எங்களுக்கு நல்லா கேக்குது, ஆனா உனக்கு தான் நாங்க பேசுறது கேட்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது மந்து போயிட்டேங்களே. அங்க எத்தோனே எல்லாருமே பயங்கரமா அங்க கத்துறாங்க. ஐயோ காட், இந்த மாதிரி அட் அ டைம்ல கத்துனா எனக்கு ஒண்ணுமே கேட்கல. அதனால தயவு செஞ்சு ஒருத்தங்களா பேசுங்க. எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இந்த விஷயத்த சுத்தமா வந்துட்டேன்னு. அப்படின்னா சீக்கிரமா நீ ஆஃபரிங்க பண்ணணும். அதே மாதிரி உனக்கு என்ன டெனன்ட் அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்கில்லு கச்சிருக்கு, அது என்னது? அது மூலமா கேக்கு, ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை உன்னால எடுக்க முடியுது. எனக்கு அந்த ஷாப்ல இருக்க எல்லா விஷயமும் வேணும். அதனால மரியாதையா கொடு. இது பத்தாதுன்னு பிளாக் ஸ்மித்திங் அவரு வேற ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. உன்னை அனலைஸ் பண்ணதுல எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சது. அதாவது நீ டெவலப் ஆகும் போது டெனன்ட் அதுக்கான எபிலிட்டி ஓப்பன் ஆகும். அதாவது இதே மாதிரி உன்னால இன்னொரு ஷாப்பை தேர்ந்தெடுக்க முடியும். இந்த வாட்டி ஸ்வீட்டு மீட்டுன்னு வந்துச்சு, அத்த வாட்டி லிக்கரும் வர வாய்ப்பு இருக்கு. இப்போ உன்னோட லெவல் படி பார்த்தா 40ல நெக்ஸ்ட் டைம் அது ஓப்பன் ஆகும். அதனால இன்னமும் நீ டெவலப் ஆகணும். நெக்ஸ்ட் டைம் அந்த லிக்கர் அந்த ஸ்டோரை தான் டச் பண்ணும், அதை தான் நீ கொடுக்கணும். லெவலப் பண்றது ஈஸியான விஷயம். நெக்ஸ்டா திரும்ப ஒரு டஞ்சனுக்கு போனா அசால்ட்டா உன்னால அந்த விஷயத்த பண்ண முடியும் இல்லையா? ஆனா எனக்கு இப்போ இருக்க லெவலே ஓகே தான். நீ எனக்கு ஒன்றும் லெவலப் பண்ணும் அப்படின்னு தோணல. அங்க திடீர்னு கிரிஷாலே அப்படின்னு ஒரு காடஸும் வராங்க. ஹேய், என்னப்பா நீங்க இந்த மாதிரி அவனை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதாவது அவனா சில பல விஷயத்த பண்ணணும். நான் என்ன அவன்கிட்ட சொல்ல வரேன்னா, ஆமா லெவல் 40ல அந்த டெனன்ட் ஓப்பன் ஆகும்போது அந்த இடத்துல உனக்கு வெரைட்டியா நிறைய ஆப்ஷன் இருக்கும்ல, காஸ்மெட்டிக் ஐட்டம் இந்த மாதிரிலாம். அப்போ எனக்கு ஏகப்பட்ட காஸ்மெட்டிக் ஐட்டமும் கிடைக்கும்ல. அட காடஸ், நீங்களுமா சீ ஃபுட்டை பத்திலாம் அங்க யோசிக்கிறாங்க. வெரைட்டியா கிடைக்கும்ல. உண்மையை சொன்னா இவங்களுக்கு என்ன விட என்னோட ஆன்லைன் க்ளோசரி இந்த ஸ்கில் மேல தான் ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கு. இந்த அளவுக்கு பயங்கரமா ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க ஒருத்தங்க இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயம் எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டுக்கினே இருப்பாங்களா. நம்ம ஹீரோ கத்தி விட்டுறான், காட்ஸ் ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க இதே மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி நான் இதை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்லாம் நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு வேற வழியில நான் ஆஃபரிங் எதையுமே நான் சென்ட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க சென்ட் பண்ண பிளெஸிங் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்டயே கொடுக்குறேன். எனக்கு ஒன்றும் அதெல்லாம் வேணாம். இல்ல நீ அப்படியெல்லாம் பண்ண வேணாம், தயவு செஞ்சு அப்படி பண்ணாத. என்னால அதெல்லாம் இல்லாம இருக்க முடியாது. அவன் சொல்ற விஷயமும் கரெக்ட் தான். நம்ம தான் இம்பேஷண்டா இருந்திருக்கோம். கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணியிருந்தாலே உன்னோட லெவலும் கூடிய சீக்கிரத்துல அதிகமாகும். அங்க இதனால எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி தேவையில்லாம அப்படி சொல்லிட்டோமோன்னு அங்க இதனால அவங்க மன்னிப்பு கேட்கறாங்க. அந்த மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம்னு அங்க கிறிஸ்ல சொல்றாங்க. சரி என்னப்பா, இப்போ உனக்கு புதுசா டெனன்ட் அப்படின்னு ஒரு ஸ்கில் கச்சிருக்க. அப்படி இருக்கும் போது நீ இந்த விஷயத்த செலிப்ரேட் பண்ணக்கூடாதா? அதனால எங்களுக்கு சென்ட் பண்ற அந்த ஆஃபரிங் லிமிட்டை நீ இன்னமும் ஏத்தணும். கேள்விப்பட்டேன் இப்பதான் நீ டஞ்சனை ஹன் பண்ணியாமே. அப்படி இருக்கும் போது உன்கிட்ட இப்ப பெரிய அளவுல நிறையவே பணமும் இருக்கும். ஸோ ஆஃபரிங்க டபுள் மடங்காக்க அந்த இடத்துல ஓரளவு அவன் அதிகமாக்குறான். அங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காடஸ் தான் அங்க ஏகப்பட்ட கேக்ஸ் கேக்குறாங்க. மேல இருந்து எல்லாமே அவங்களுக்கு வேணுமா. அங்க பார்க்கும் போதும் நானும் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அவங்களே சூஸ் பண்ண வர்றான். உங்களுக்கு எதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தெரியல. அங்க ஹீரோ ஒரு ஐடியாவை தரான். நீங்க தானே கேட்டீங்க மேல இருந்து சூஸ் பண்ணோன்னு, அதே மாதிரியே பண்ணுங்க. இதே மாதிரி ஒருத்தங்க அவங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை பாக்குறாங்க. இதே மாதிரி ஒரு ஐட்டம்ஸையும் தேர்ந்தெடுத்து நம்ம ஹீரோ அனுப்பியே வர்றான். எனக்கு தெரியல எதுக்காக இந்த விஷயம் இது ரொம்ப நேரத்துக்கு போகுதோ. ஏன்னா இந்த ஆஃபரிங் மூலமா நான் டயர்டானதான் மிச்சம். இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய மீட் எடுக்கிறான். அதுக்குள்ள நல்லா வெட்டிட்டு ரைஸ் ஆயில தடவி பயங்கரமா அதை ரோஸ்ட் பண்றான். கையில சோய் இருக்குமா, சோய் கிட்ட அவன் கிளாஸஸை உருவாக்க சொல்றான். இன்னொரு பக்கம் அது ரெடி ஆகுது. மாஸ்டர் கிளாஸ் ரெடி. அதே தான் சோய் இந்த பக்கம் டிஷ்ஷும் ரெடி. இதே மாதிரி அவங்க டிஷ்ஷை வெட்டாங்க. அது உள்ள பார்த்தா ரைஸ் இருக்கு. அட என்னப்பா இது இந்த அளவுக்கு ரொம்ப ருசியா இருக்கு. அந்த மீட் இது ரொம்ப கிறிஸ்பியாவும் ரொம்ப சூப்பரா இருக்கு. அது போக அந்த ரைஸ் அது மேல இருக்க ஆயிலும் இந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த பேர்டை நான் வேட்டையாடி இருக்கேன். அந்த டைம்ல கூட இது இந்த அளவுக்கு டேஸ்டா இருந்தது இல்ல. ஆனா இப்போ இதோட டேஸ்ட் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆமா இது ரொம்ப உனக்கு பிடிச்சிருக்குல்ல ஃபேல். ஆனா ஃபேல் சாப்பிடும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஏன்னா அதோட போன் அது ஷார்ப்பா இருக்கு. அதுக்கப்புறம் அங்க ஒரு 3 பொட்டிங்கையும் தரான். அவங்களும் ஜாலியா அதை என்ஜாய் பண்றாங்க. நான் யோசிக்கிறேன் என்ன பண்ணலான்னு. ஏன்னா இப்பதான் டஞ்சனை நான் கம்ப்ளீட் பண்ணேன். அதனால என்கிட்ட பணமும் இருக்கு. ஆளு ரொம்ப டயர்டா இருக்கனால அங்கேயே தூங்கிடுறான். ஒரு பக்கம் காடஸ் எல்லாம் அங்க ஜாலியா என்ஜாய் பண்ண இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஹீரோ கொடுத்த கேக்கு ஐட்டம்ஸ் எல்லாமே அவ்வளோ போச்சிருக்கு. கையில காட்ஸ் அவங்க தனியா மீட் பண்ணிக்கிறாங்க. ஹேய் நீ என்ன யோசிக்கிற? நம்ம தேவையில்லாம அவனை ஃபோர்ஸ் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனா யோசிச்சு பாரு, அவன் லிக்கர் ஷாப் அதை தேர்ந்தெடுத்தா நம்மளால இன்னமும் நிறையவே விதவிதமான லிக்கர்ஸை அடைய முடியும். ஆனா அவன் தான் லெவலப் பண்ண மாட்டேன் அப்படின்னு
அப்படின்னு இருக்கானே, அப்படி இருக்கும் போது நம்மளால என்ன பண்ண முடியும்? அவன் அப்படி சொன்னா நம்ம ஏன் நம்மளோட பிளெஸிங்க கொடுக்க கூடாது? சீக்கிரட்டா அவனுக்கு ஸ்கில்ல குத்தா அது ஒன்றும் தப்பாயிடாது. அவன் ஸ்டார்டிங்ல சொல்லல, அதாவது சீக்கிரட்டா நீங்க ஸ்கில் எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு. சரி, அப்புறம் என்ன, நம்மளோட வேலையை காட்ட வேண்டியதான். இடத்துல அவங்க ரெண்டு பேருமே ஏதோ ஒரு ஸ்கில் அங்க போறாங்க. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது டபுள் ஸ்கில் கெயின் அப்படின்னு ஒரு ஸ்கில். அதாவது நம்ம ஹீரோ சும்மா எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணாலே போதும், அது டபுள் மடங்கா ஏறும். இதெல்லாம் தெரியாம பிளாக் ஸ்மித் கிட்ட அவன் போறான். இந்த இடத்துல எல்லாமே ரெடியா, அங்க பேமெண்ட்டுக்கு நம்மளால ஆல்கஹாலையும் கொண்டு வந்திருக்கான். அங்க அவருக்கா அதை பார்த்தோன்னே அவ்வளவு சந்தோஷம். இதுக்கு தான் நான் வெயிட் பண்ண, உள்ளதா இருக்கு உன்னோட ஐட்டம். அங்க உள்ள போனோடனே அது ஏதோ சின்னதா இருக்கும் அப்படின்னு அவன் யோசிச்சான். ஆனா அது பெருசா இருக்கு. இதை எதுக்காக நான் பெருசா பண்ணனா, சாக்கோல வசதியை எடுக்கவும் முடியும், மாத்தவும் முடியும். அது போக ஹீட்டும் நல்லாவே அப்ளை ஆகும். ஸோ மீட்டு இதுல நீ கிரில் பண்ற ஒரு விஷயமும் இன்னமும் டேஸ்டா இருக்கும். சரி, அப்பனா வீட்டுக்கு ஏத்தன போய் இதை டெஸ்ட் பண்ண வேண்டியதான். ஆமா, நீ இதை எப்படி கொண்டு போலான்னு இருக்க? என்கிட்ட ஐட்டம் பாக்ஸ் இருக்கு. ஆனா தம்பி, நீ இங்கேயே டெஸ்ட் பண்ணிட்டா, அதாவது இதுல ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா என்னால மாத்த முடியும். அங்க இதை கேட்கிற ஃபேல அவங்க சொல்லுது. அப்புறம் என்னடா, நல்லா வெயிட் பண்ண முடியாது, இப்பயே எனக்கு மீட் வேணும், அதனால இப்பயே சமைக்கலாம். இதுக்கப்புறம் விதவிதமா மீட் எல்லாம் வச்சு அவன் சமைக்கிறான். அங்க பிளாக் ஸ்மித் ஆலஸ் அவரும் அங்க சாசேஜை வைக்கிறாரு. அங்க அதுவும் குக் ஆகுது. எல்லாமே ரெடி ஆயிடுமா, சாஸ் எல்லாத்தையுமே வச்சு சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் இன்னமும் பங்கமா இருக்கு. அவங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்காது. அட ஆலஸ், நீங்களும் தாராளமா இதை சாப்பிடலாம். ஆலஸ் இதை சாப்பிட்டு வியந்து போறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. அவர் உருவாக்குன அந்த சாசேஜ் அவரு கொடுக்கறாரு. இந்தா, இதையும் ட்ரை பண்ணிப்பாரு. அங்க ஹீரோ ட்ரை பண்ணும் போது அது ஜூசியாவும் ரொம்ப அற்புதமா இருக்கு. கூடவே ஆல்கஹாலை குடிக்கலான்னு போகும்போது நம்ம ஹீரோ ஒரே ஒரு மிச்சம் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறான். சைட்ல போயிட்டு நம்ம சோயி உருவாக்குன அந்த மித்ரல் கிளாஸ் அதை அவன் எடுக்கிறான். ஏன்னா மித்ரல் இது வந்து ஹீட்டை கண்டக்ட் பண்ணது. இதுல ஐஸை போட்டு இன்னமும் கரெக்டான போர்ஷன்ல கலந்து மேல லெமனை போட்டா இன்னமும் வேற லெவல்ல இருக்கும். இதை ஆளு கொண்டு போய் தரான். இந்த மாதிரி விஷயத்த அவர் குடிச்சதே இல்ல, இன்னமும் இது வேற லெவல்ல இருக்கு. இத ஃபாரின் கண்ட்ரில ஹைபால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி விதத்துல நான் குடிச்சது இல்ல. ஆமா, இந்த கப்பு இது என்ன மித்ரலா என்ன? ஆமா ஆலஸ், உண்மையிலேயே நீங்க ரொம்ப திறமசாலியா இருக்கீங்க. நான் பார்த்த ஒரு கிளான்ஸ்லயே நீங்க சொல்லிட்டீங்க அது மித்ரல்னு. ஆமா, என்னை பத்தி என்ன யோசிக்கிற? இந்த டோலன் சிட்டில என்ன விடவும் பெஸ்டான பிளாக் ஸ்மித் வேற யாருமே இல்ல தெரியுமா? அட அப்படியா? நான் என்ன யோசிச்சேன்னா, உங்களுக்கு சரக்குனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா நான் யோசிக்கலப்பா. டோலன் சிட்டியோட டஞ்சனை மொத்தமா கிளியர் பண்றவனு உன்னை பத்தி தான் எல்லாருமே இந்த டவுன்ல பேசின்னு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் சைட்ல மத்தவங்கள பாக்குறான். ஏன்னா சோயி, ஃபேலு, நம்ம டோரா அவங்கள பாக்குறான். ஏன்னா அவங்க மூலமா தான் அசால்ட்டா முஸ்டான். இப்படியும் பார்க்கும் போதே இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் ஒரு சின்னதா ஒரு அனிமேஷனை காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ இந்த கிரில்ல வந்து கிளீன் பண்ணிருப்பான். அது பார்த்தா ரொம்ப ஈஸியா போகுது. அதுக்கு பிளாக் ஸ்மித் ஆலிஸ் அவன் பாராட்டுறான். ஏன்னா அவரோட கைத்தரமா பயங்கரமா இருக்கான். பிளாக் ஸ்மித்திங் காட் அவர் அங்க பயங்கரமா கத்துறாரு. அடே, நீ என்ன யோசிக்கிற? அதுக்கு காரணம் அவன் நினைக்கிறேன். இல்லங்க, இந்த மாதிரி நேஸ்டியான ஆளுக்கு கிளீன் பண்றதுக்கு காரணம் நான் தான். என்னோட பிளெஸிங் அங்க இருந்திருக்கு, அதனால்தான் இந்த மாதிரி விஷயத்த அவனால பண்ண முடியுது. என்ன ஒரு பெருமையா அவரை பத்தி சொல்றாரு. இங்கே இந்த சின்ன எபிசோட முடியுது. ஸோ இந்த எபிசோட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அநேகமாக நீங்கள் இந்த எபிசோட பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு அனிமே நம்ம சேனலில் ஓடின்னு இருக்கும், அதையும் பாருங்க. உண்மையிலேயே அதுவும் நல்லா இருக்கும். வீடியோ எங்கே இருக்குன்னு தெரியலையா? எந்த ஸ்க்ரீனில் வரும். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.